Taste the Daily. டிஜிபி ஓய்வு பெற்றும் தகுதியான நபரை டிஜிபியாக நியமனம் செய்யாமல் இருந்தால் சட்டம் ஒழுங்கு எப்படி சரியாக இருக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. தனக்கு வேண்டியவரை டிஜிபியாக நியமிக்க விடியா ஸ்டாலின் அரசு காத்திருப்பதாகவும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றவில்லை என்றும் சாடல். இன்றைக்கு ஒரு அரசு ஒரு டிஜிபி அவர் பணி ஓய்வு பெறுன்னு சொன்னா அந்த அரசாங்கம் 3 மாதத்திற்கு முன்பே அந்த பட்டியலை தயார் பண்ணி அந்த பகுதிக்கு இன்னைக்கு யூபிஎஸ்சிக்கு அனுப்ப வேணும். அங்க தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து 3 பேர் பட்டியலை அனுப்புவாங்க. அதை அனுப்பிச்சாச்சு. தமிழ்நாட்டில் இன்னும் டிஜிபி நியமிக்கல. அப்புறம் எங்க போய் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கும்? அது இவர்களுக்கு யார் வேண்டிப்பட்டவர்கள் அவள் வரும் வரைக்கும் காத்திருக்கிறாங்க. உச்ச நீதிமன்ற வழிகாட்டின்படி இந்த டிஜிபி நியமனம் இருக்க வேணும். அதையும் இந்த அரசு பின்பற்றவில்லை என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன். புதிய கல்லூரிகள், புதிய பாலங்கள் என எதுவுமே கொண்டு வரப்படாத ஆட்சி திமுக ஆட்சி. ஆனால் 4 ஆண்டில் 4,38,000 கோடி கடன் வாங்கியுள்ளதாக எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. புதிய கல்லூரிகள், புதிய பாலங்கள் எதுவுமே வராத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. ஆனா கடன் மட்டும் 4,38,000 கோடி 4 ஆண்டுல வாங்கி இருக்கிறாங்க. 4 வருஷத்துல 4,38,000 கோடி. இந்த 25-26 மேலும் 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க. அப்படி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிறைவேறுகின்ற பொழுது 5 ஆண்டுல 5,38,000 கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரனாக்குனதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற என்ன சாதனை படிச்சீங்க? கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கண்டுகொள்ளாமல் உல்லாச சுற்றுலா பயணம் சென்ற துணை முதலமைச்சருக்கு அதிமுக பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை. மக்களை பற்றி சிந்திக்காதவர் உதயநிதி என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கரூர்ல 41 பேர் இன்றைக்கு விலை மதிக்க முடியாத உயிர் இழந்துட்டோம். துணை முதலமைச்சர் எப்படி வந்தாரு? உல்லாச சுற்றுப்பயணம் போனார். தனி விமானத்தில் துபாயிலிருந்து திருச்சி வந்தார். திருச்சியிலிருந்து நேரா மருத்துவமனைக்கு போனார். ஒரு மாலை வாங்கி போட்டார். பார்த்தாரு, பேட்டி கொடுத்தாரு. நேரா திருச்சி விமானத்தை நிலையத்துக்கு போய் விமானம் ஏறி துபாய் போயிட்டார். நீ பேசலாமா? நாட்டு மக்கள் எவ்வளவு கொந்தளிப்போடு இருக்கிறாங்க. விலை மதிக்க முடியாத 41 உயிர் இழந்து அந்த குடும்பம் துடித்துக் கொண்டு இருக்கின்றது. இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? இதுக்கு யார் பொறுப்பு? ஆளுகின்ற முதலமைச்சர், ஆளுகின்ற துணை முதலமைச்சர் தான் பொறுப்பு. அதையெல்லாம் விட்டு நீங்க உல்லாச சுற்றுப்பயணம் போகின்ற துணை முதலமைச்சர் அவர்களே, எங்களை பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. எதிர்க்கட்சியாக இருந்தபோது பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டும் ஸ்டாலின் ஆளும் கட்சியான பிறகு வெள்ளை குடை பிடிக்கிறார். தேர்தல் நேரத்தில் பச்சோந்தியை விட அடிக்கடி நிறத்தை மாற்றி கூட்டணி அமைக்கும் கட்சி திமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். எதிர்க்கட்சியா இருக்கும் போது ஸ்டாலின் திரு மோடி அவர்கள் போது கருப்பு போல விடுவார். ஆளுங்கட்சி வருகின்ற பொழுது வெள்ளை குடை பிடிப்பார். வெள்ளை குடை வேந்தர் ஸ்டாலின், வெள்ளை குடை வேந்தர் ஸ்டாலின். ஐயா, இப்படி நடிக்கலாமா? காலத்துக்கு ஏற்றவாறு நடிக்கக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின். இந்த பச்சோந்தி நீ பார்த்திருப்பீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறம் மாறும். ஆனா திமுக தேர்தல் வருகின்ற பொழுது அப்பப்ப நிறத்தை மாற்றி கூட்டணி அமைக்கக்கூடிய கட்சி திமுக கட்சி. நூற்றாண்டு கண்ட காங்கிரஸ் பல கட்சிகளுக்கு சென்று வந்தவர்களை எல்லாம் மாநில தலைவராக ஆக்கினால் அந்த கட்சி தேய்ந்து கொண்டுதான் இருக்கும். திமுகவிற்கு யார் ஜால்ரா போடுகிறார்களோ அவர்கள்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக முடியும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நூற்றாண்டு விழா கண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி நூற்றாண்டு விழா கண்ட கட்சி. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்களாம் தலைவராக்கினா அந்த கட்சி தேய்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த கட்சியில விசுவாசமாக இருந்து உழைத்தவர்களெல்லாம் அந்த இடமில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் ஜால்ரா போடுறாங்களோ அவர்தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக வர முடியும். அப்படித்தானே இருக்குது. ஏழைகளுக்காக பாடுபடுகின்ற கட்சி அதிமுக என்றும் கருணாநிதி குடும்பத்திற்காக பாடுபடுகின்ற கட்சி திமுக என்றும் புரட்சி தமிழர் விமர்சனம்.
தமிழ்நாடு என்ன கருணாநிதி குடும்பத்திற்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றும் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் காட்டம். ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. ஏழைகளுக்காக பாடுபடுகிற கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆனா திமுக அவருடைய குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. திரு கருணாநிதி அவர்கள், திரு ஸ்டாலின் அவர்கள், இன்றைக்கு உதயநிதி அவர்கள், இதுதான் திமுக கட்சியுடைய வரலாறு. அண்ணா திமுக அப்படி இல்ல. இந்த கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள், யார் பணியாற்றினாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திமுக ஒரு குடும்ப கட்சி என்றும் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல். நாட்டு மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக என எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் ஜனநாயகம் இருக்கின்றது. ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திமுக குடும்ப கட்சி. அந்த குடும்ப கட்சி வீழ்த்துகின்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல். வீழ்த்துவீங்களா? வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல். ஜெயிப்பீங்களா? முற்றுப்புள்ளி வைப்பீங்களா? கோவையில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட மிக நீளமான அவிநாசி சாலை மேம்பாலத்தை உப்பிலிபாளையம் பகுதியில் பார்வையிட்டார் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. சின்னையம்பாளையம் பகுதியில் கோவை புறநகர் வடக்கு மாவட்டத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அதிமுகவினர் மகிழ்ச்சி. கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டுகால வளர்ச்சியை தந்தது அதிமுக. கோவை மேம்பாலம் அமைப்பதற்கு முழு நிதியை ஒதுக்கி தந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி K. பழனிசாமி என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி பெருமிதம். ₹42,000 கோடி மதிப்பிலான 2 பெரிய விவசாய திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. பிரதம மந்திரி தன் தன்யா கிருஷி யோஜனா மற்றும் பருப்பு வகைகளான ஆத்ம நிர்பதா மிஷன் ஆகிய திட்டங்கள் மூலம் குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட மாவட்டங்களில் விளைச்சலை அதிகரிக்க முயற்சி. புதுக்கோட்டையில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவர் போக்சோவில் பிடிபட்டார். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் நடைபெறாத நாளே இல்லாத அளவிற்கு குற்றங்கள் நடைபெறுவதாக பெற்றோர்கள் வேதனை. நாமக்கல் அருகே 15 வயது சிறுமிக்கு குழந்தை பிறந்த நிலையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த மெக்கானிக் போக்சோவில் சிக்கினார். பிரசவத்திற்காக சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே விவரம் வெளிவந்த நிலையில் விடியா அரசின் தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் இருந்தும் என்ன பயன் என மக்கள் கேள்வி. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் கஞ்சாவுடன் சிக்கிய இளைஞர். வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக ஏமாற்றிய ஸ்டாலினால் பிழைக்க வழியின்றி இளைஞர்கள் போதைப் பொருட்களை விற்று தானும் சீரழித்து சமூகத்தையும் சீரழிக்கும் அவலம். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் இளைஞரிடமிருந்து 3 கிலோ கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் சிக்கியது. தமிழகத்தில் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் அருகே மனைவி பிரிந்து சென்ற ஆத்திரத்தில் தனது 3 குழந்தைகளை கழுத்தறுத்து கொலை செய்த கொடூர தந்தையால் பரபரப்பு. தீய சக்தி ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் பயம் துளிக்கூட இல்லாததே இதுபோன்ற பயங்கரங்களுக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தில் வந்த அண்ணன் தம்பியை காரில் வந்த கும்பல் ஒன்று ஓட ஓட விரட்டி அரிவாளால் சரமாரியாக வெட்டியதில் தம்பி கொல்லப்பட்ட பயங்கரம். கொலை சம்பவங்களின் கூடாரமாக தமிழ்நாட்டை மாற்றிவிட்டு சிறப்பான ஆட்சி நடப்பதாக பெருமை பேச ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கடும் விமர்சனம்.
திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பழங்குடியின இளைஞரை அடித்து கொலை செய்து கால்வாயில் சடலத்தை வீசி சென்ற கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவம் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் கம்பத்தில் மது அருந்தியதால் ஏற்பட்ட தகராறில் கேரளாவை சேர்ந்த சென்ட்ரிங் தொழிலாளி சுத்தியால் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுவால் கொலை சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த இருசக்கர வாகனத்தை ஓரமாக நிறுத்தக்கூடிய அரசு பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்த இளைஞர் காலணியால் தாக்க முயற்சி. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்து இருக்கும் காவல்துறை மீது சிறிதும் பயமின்றி அராஜக சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அது ஏடிசி பஸ், ராசிபுரம் பஸ்ஸு சேலத்தை நாங்கள் வரோம். நாங்கள் வந்து ராசிபுரம் வந்துட்டுருக்குறோம். அந்த மாதா கோயில் பக்கத்தில் வந்து அந்த தள்ளு வண்டி மெடிக்கல் கிட்ட ஒரு வண்டி நின்றுச்சுங்க. டிரைவர் தம்பி என்ன பண்ணா, கொஞ்சம் ஓரமாக நில்லுங்கன்னு தான் சொன்னேன். அப்படி அவ்வளோதான். வந்து டோர் அடிச்சு அப்படி பேக்கில் அடிச்சு இவர் வந்து டிரைவரை வந்து வண்டி நிப்பாட்ட அப்படி என்ன ஆனான்னு கேட்டேன். அப்படி அவ்வளோதான். நின்ற உடனே டிரைவரை பிடிச்சி அடின்னு அடிச்சு போட்டார். மேலே ஏறி ஓடி வந்தான். ஓடி வந்து இவர் டிரைவர் என்ன பண்ணிட்டு அதை டோர் வந்து லாக் பண்ணிட்டேன். அப்படி டோர் லாக் பண்ணிட்டு கொச்ச வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, அடியான அடி அந்த டிரைவர் அந்த 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 டிரைவர் தம்பிக்கு அடி வாங்கி அவர் கையெல்லாம் வீங்கி போச்சு. மறுபடியும் போயிட்டு ரிட்டானு மறுபடியும் வந்து அடிச்சான் அவனை. சேலம் ஓமலூரில் 56 வயது தொழிலாளியிடமிருந்து 2 சவரன் தங்க மோதிரம் பறித்த வழக்கில் காவலர் சிவகுமார் உட்பட 4 பேர் கைது. பொதுமக்களின் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டிய காவலர்கள் காமுகர்களாகவும் கள்வர்களாகவும் மாறியிருப்பது ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் சட்ட ஒழுங்கு சிதைவின் வெளிப்பாடே என மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மணலூர் பகுதியில் மது போதையில் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்த போதை ஆசாமி. திறனற்ற திமுக அரசு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்துள்ளதால் போதை ஆசாமிகள் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக குற்றச்சாட்டு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் 2 கடைகளில் புகுந்து சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணத்தை திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் அச்சமின்றி கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள சோலுடையான்பட்டி டாஸ்மாக் கடையில் சுமார் 1600 மது பாட்டில்களை கொள்ளையடித்த 3 சிக்கினர். மதுபோதை மோகத்தால் எண்ணிலடங்கா குற்றங்கள் நாள்தோறும் நிகழும் நிலையில் தமிழக இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கிய பெருமை ஸ்டாலின் அரசையே சாரும் என பொதுமக்கள் சாடல். தருமபுரியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் தன்னை புறக்கணிப்பதாக கூறி நகர்மன்ற கூட்டத்தில் நகராட்சி தலைவரிடம் துணைத் தலைவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திமுக ஆளும் உள்ளாட்சிகளில் தலைவர் மற்றும் துணைத் தலைவரிடையே அதிகார போட்டி நிலவுவதால் வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டும் மக்கள் ஸ்டாலின் கூறிய உள்ளாட்சியில் நல்லாட்சியின் லட்சணம் இதுதானா எனவும் கேள்வி. குறைகளை நிவர்த்தி செய்யாத பாளையங்கோட்டை மண்டல அலுவலகத்திற்கு பூட்டு போடுங்கள் என நெல்லை மாமன்ற கூட்டத்தில் திமுக பெண் கவுன்சிலரே ஆவேசம். ஆளுங்கட்சி கவுன்சிலராக இருந்தும் மக்களுக்கான திட்டங்கள் எதையும் செயல்படுத்த முடியவில்லை என்றும் எல்லாவற்றையும் போராடியே பெற வேண்டியிருப்பதாகவும் கண்ணீர் மல்க குற்றச்சாட்டு. போராடிதான் எல்லாம் வாங்க வேண்டியது. என்னென்ன ஒரு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயத்தில் திட்டப்பணிகளில் முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டி ஒன்றிய குழு கூட்டத்தில் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் தர்ணா போராட்டம். திமுக ஒன்றிய குழு உறுப்பினர்களே போராட்டத்தில் ஈடுபடும் அளவிற்கு திறனற்ற திமுக அரசு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியானா என்று மக்கள் விமர்சனம். பழனியில் பணியில் இருந்த கிராம செவிலியர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் கள பணியாளர்களுக்கான பணி பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரியும் காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அனைத்து பெண் அலுவலர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம். வரியிலும் வருமானத்திலும் மட்டும் குறிக்கோளாக இருக்கும் விடியா அரசு துறை ஊழியர்களை துச்சமென நினைப்பதாக அரசு ஊழியர்கள் கண்டனம். சாலை பணியாளர்களின் 41 மாத பணி நீக்க காலத்தை சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின்படி பணிக்காலமாக முறைப்படுத்த வலியுறுத்தி சாலை பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்றி அறிவிப்பை வெளியிடாமல் இருக்கும் தொழிலாளர்கள் விரோத விடியா அரசை கண்டித்து கண், காது, வாயை பொத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட சாலை பணியாளர்கள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 30 மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். போராட்டத்தின் ஒரு பகுதியாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டம். அதிமுக ஆட்சியுடன் ஒப்பிடுகையில் பெண்கள், குழந்தைகள் மீதான குற்ற சம்பவங்கள் திமுக ஆட்சியில் 50.71% அதிகரித்துள்ளதாக தகவல். திமுக ஆட்சியில் அதிகாரத்தில் உள்ளவர்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் பெரும்பாலும் குற்றங்களில் ஈடுபடுவதால் பெண்கள் வெளியில் செல்லவே அச்சப்படும் அவல சூழல் நிலவுவதாக குற்றச்சாட்டு. காற்றாலை சூரிய சக்தியை உள்ளடக்கிய புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தி திறனில் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளி மகாராஷ்டிரா 3வது இடம். மின் திட்டங்களுக்கு தமிழகத்தில் விரைவாக அனுமதி கிடைக்காததால் முதலீட்டாளர்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்வதே இதற்கு காரணம் என கூறப்படும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் பின்னோக்கி செல்வதாக மக்கள் குற்றச்சாட்டு. இருபத்தி குழந்தைகளின் இறப்புக்கு காரணமான தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்தில் அழகு சாதன தயாரிப்புக்கான மூலப்பொருள் கலக்கப்பட்டிருந்ததாக மருந்து கட்டுப்பாட்டுத்துறை ஆய்வில் அம்பலம். மருந்துகளின் தரத்தை ஆய்வு செய்து உறுதிப்படுத்த இயலாத தமிழக சுகாதாரத்துறை கமிஷன் பெற்றுக்கொண்டு கண்டுகொள்ளாமல் இருக்கிறதா என பொதுமக்கள் ஆவேசத்துடன் கேள்வி. கலப்பட இருமல் மருந்து தயாரித்து விற்றதாக கைதான நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனுக்கு 10 நாள் போலீஸ் காவல் வழங்கி மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா நீதிமன்றம் உத்தரவு. விளம்பர மாடல் அரசின் தோல்வியை திசை திருப்ப காசாவுக்கு குரல் கொடுப்போம் என போட்டோவிற்கு போஸ் கொடுத்து சென்ற ஸ்டாலினின் விளம்பர அரசின் முகமூடி விரைவில் கிழியும் என பொதுமக்கள் காட்டம். கரூர் மருத்துவமனையில் ஒரே இரவில் 41 பேரின் உடல்களும் எப்படி கூராய்வு செய்யப்பட்டது என்பதில் நீதிபதிகள் சந்தேகம். மருத்துவமனையில் உடல் கூராய்வுக்கு 2 மேசைகள் இருக்குமா என்று தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரித்த வழக்கை சென்னையில் தனி நீதிபதியும் விசாரணைக்கு எடுத்தது ஏன்? வழக்கில் தனி நீதிபதி தலையிட்டது தவறு என கூறிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சென்னை, மதுரை நீதிமன்றங்கள் ஒரே நாளில் எப்படி வேறு வேறு உத்தரவுகளை பிறப்பித்தன என்றும் கேள்வி. பிரச்சாரம் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கு நிலுவையில் இருக்கும்போது கரூர் துயர சம்பவ வழக்கில் உயர்நீதிமன்றம் எப்படி உத்தரவிட்டது? தேர்தல் பிரச்சாரம், ரோடு ஷோ நடத்துவது தொடர்பாக வழிகாட்டுதல் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு கிரிமினல் மனுவாக எப்படி பதியப்பட்டது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி. சிறுநீரக மோசடியை விசாரிக்க விசாரணை குழுவை நியமித்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற அமர்வில் விசாரணை.
சிறப்பு குழுவை மாற்றியமைக்கும் தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்த உச்சநீதிமன்றம் காவல் அதிகாரிகளுக்கு எதிரான கருத்துக்களை மட்டும் நீக்கி சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்குள் தலையிட விரும்பவில்லை என வழக்கை முடித்து வைத்து உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய உத்தரவுக்கு தடை இல்லை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற ஆணை தொடரும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு.